நீங்க எல்லாருமே வியூஸ், சப்ஸ்கிரைபர், வாட்சர்ஸ் இதை நோக்கிதான் போறீங்க. சோ இதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் நீங்க தெரிஞ்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுடைய சேனலுக்கு காப்பிரைட் கிளைம், காப்பிரைட் ஸ்ட்ரைக், ரீயூஸ்டு கண்டென்ட், ரிப்பீட்டட் கண்டென்ட், சஸ்பெண்ட், நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டூப்ளிகேட் கண்டென்ட், உங்க சேனலுக்கு இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. சோ நீங்க இது முதல்ல பாத்தீங்கன்னா நீங்க ஒரு சேனல் ஆரம்பிக்க போறீங்கன்னா இந்த பிரச்சனை எல்லாமே தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை நீங்க ஆரம்பிச்சு இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும். உதாரணம் பாத்தீங்கன்னா ஒரு ரோட்ல போகும்போது அந்த ரோடு தவறானது தெரிஞ்சிட்டா நம்ம நேர் வழியில போகுவோம். இல்லைன்னா அந்த தவறான ரோட்ல போயிட்டு பல கஷ்டத்தை கடந்துதான் நம்ம வெளியே வருவோம். அது போல இதை எல்லாமே தவறான வழி, அதாவது தவறான வழினா கஷ்டங்கள். இந்த கஷ்டத்தெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா அழகா இந்த வியூஸ், வாட்சர்ஸ், சப்ஸ்கிரைபரை எடுத்துட்டு நம்ம மானிட்டைசேஷன் அப்ளை பண்ணா ரொம்ப ரொம்ப ஈஸியா நமக்கு மானிட்டைசேஷன் கிடைச்சிடும். எப்பவுமே மானிட்டைசேஷன் கேன்சல் ஆகாது. எல்லாருமே மானிட்டைசேஷன் கிடைச்சிருச்சு அப்படின்ற ஒரு தாட்ல ஒரு சிலர் இருக்காங்க. சோ என்கிட்ட என்னுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணி கேட்டாங்க. சோ அவங்க ரெபிட்டட் கண்டென்ட் சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களாம். அவங்களுடைய சேனல் பாத்தீங்கன்னா நல்லா ரன் ஆயிட்டு இருந்த சேனல். சோ இதே போல ரீயூஸ்னு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிசப்டிவ் பிராக்டிக்ஸ் சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. அதனால உங்களுடைய சேனல் மானிட்டைசேஷன் கேன்சல் ஆகலாம். நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்ப நான் சொன்ன இந்த ஒரு சில விஷயங்களை நீங்க மேஜரா தெரிஞ்சுக்கணும். காப்பிரைட் இல்லாம நம்மளுடைய வீடியோவை நம்ம டெவலப் பண்ணணும். மற்றவங்களுடைய எது எடுத்தாலுமே இந்த அத்தனை பிரச்சனையும் வரும். சோ நீக்கி நம்ம பார்க்க போறது ரெபிட்டட் கண்டென்ட். அதாவது ரெபிட்டிவ் கண்டென்ட்னா ரிப்பீட் பண்றது, ஒரு விஷயத்தை நம்ம திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்றது. சோ அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல டீடைல்டா பார்க்க போறோம். இது மானிட்டைசேஷன் ஆனவங்களும் முக்கியமா பார்க்கணும், மானிட்டைசேஷன் ஆகாதவங்க ரொம்ப ரொம்ப முக்கியமா பார்க்கணும். பிகாஸ் மானிட்டைசேஷன் ஆகிறதுக்கான தகுதிகளே இதுல இருக்கு, நிறைய விஷயங்கள் இதுல இருக்கு. இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா நம்ம ஈஸியா மானிட்டைசேஷன் வாங்கிடலாம். நமக்கு எந்த மாதிரியான கண்டென்ட் போடலாம்னு தெரியும். சோ ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு நீங்க மானிட்டைசேஷன் முன்னாடி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்ம எப்பவுமே வியூஸ் நோக்கி போகக்கூடாது. சோ அதுல ஒண்ணு பாத்தீங்கன்னா ரிப்பீட்டேட்டிவ் கண்டென்ட், அதாவது ரிப்பீட்டா நம்ம யூஸ் பண்ற கண்டென்ட், இத பத்தி தான் பார்க்க போறோம். சோ நம்மளுடைய ஃப்ரெண்டோட சேனல் ஒருத்தருக்கு ரிப்பீட்டேட்டிவ் கண்டென்ட் சொல்லிட்டு ரிஜெக்ட் ஆயிடுச்சு. சோ இந்த விஷயத்தை நீங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். சோ இது ரிஜெக்ட் ஆனா மட்டும்தான் தெரிஞ்சுக்கணும்னு கிடையாது. பிகாஸ் பாத்தீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டாதான் இந்த தப்பு உங்க சேனலுக்கு நடக்காது. சோ இது எல்லாம் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரிப்பீட்டிவ் கண்டென்ட்னா என்னன்னு பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு உதாரணம் நான் சொல்றேன். இப்ப நீங்க ஒரு வீடியோ அப்லோட் பண்றீங்க. சோ அது கேலரியிலே இருக்கு, தெரியாம இன்னொரு டைம் நீங்க அதையும் அப்லோட் பண்ணுவீங்க. சோ அது ரெண்டுமே நல்லா வியூஸ் போகும், ஒண்ணுமே பிரச்சனை இல்ல. கண்டிப்பா இது ரிப்பீட்டட் கண்டென்ட்ல வரும். சோ ஒரு விஷயத்தை நீங்க தொடர்ந்து ஒரே மாதிரியே பண்ணா ரிப்பீட்டட் கண்டென்ட்ல வரும். ரீயூஸ்டுன்றது வேற. சோ இது எல்லாமே பார்த்தா ஒரே மாதிரி தான் இருக்கும். சோ நான் தொடர்ந்து அடுத்தடுத்து நான் வீடியோ போடுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ரிப்பீட்டிவ் கண்டென்ட்னா என்னன்னு பார்க்கலாம். சோ ரிப்பீட்டா நம்ம செஞ்ச விஷயத்தை இப்போ நம்ம பாத்தீங்கன்னா ஒரு குக்கிங் வீடியோ போடுவோம், தெரியாம கேலரியில இருக்கும், திரும்பவும் தெரியாம போடுவோம். சோ இந்த மாதிரி 1 or 2 டைம் நம்ம போடும்போது ரிப்பீட்டிவ் கண்டென்ட்டா மாறுது. நெக்ஸ்ட் பப்ளிக் பிளேஸ்ல நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த பப்ளிக் பிளேஸ்ல இந்த கோவில்லாம் எடுத்து போட்டோ எடுத்து அதை வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோம் பாத்தீங்களா, அதெல்லாம் ரிப்பீட்டிவ் கண்டென்ட்ல தான் வரும். ஏன்னா உங்களை போலவே பப்ளிக் பிளேஸ்ல நிறைய பேர் போட்டோ எடுத்து வீடியோ போடுவாங்க. சோ அதே மாதிரி அந்த போட்டோல ஒரே மாதிரியா இருக்கும். சோ அதுக்குதான் சொல்றேன், நீங்க எந்த போட்டோ எப்படி எடுத்தாலும் உங்களுடைய ஓன் கிரியேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா ஒரு போட்டோ கோவில்ல எடுக்கிறீங்கன்னா நிறைய பேர் அதே மாதிரியே எடுப்பாங்க. சோ நிறைய பேர்கிட்ட அந்த போட்டோ இருக்கும். இது கோவிலுக்கு மட்டும் சொல்லல, எதுவா இருந்தாலும் சரி, நீங்க கொஞ்சம் சேஞ்சஸ் ஏதாவது எடிட் பண்ணி நீங்க உங்களுடைய ஓனா மாத்தணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் பாத்தீங்கன்னா நீங்க மானிட்டைசேஷனுக்கு ரெண்டே விஷயம் தான் எலிஜிபிள். பாத்தீங்கன்னா உங்களுடைய ஃபேஸ் இருக்கணும், இல்லைன்னா உங்க வாய்ஸ் இருக்கணும்.
ஜஸ்ட் நீங்க மியூசிக் வச்சுட்டு கைய வச்சுட்டு கோலம் போடுறது இல்ல கதை எழுதுறது இல்லைன்னா வந்து வேற ஏதாவது சொல்லி கொடுக்கறது அப்படி இருக்க கூடாது. சோ கண்டிப்பா வாய்ஸ் இம்பார்ட்டன்ட், ஃபேஸ் இம்பார்ட்டன்ட். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரிப்பீட்டிவ் கண்டென்ட்னா என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்குமா? அது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ சர்ச் இமேஜ்மெண்ட் ஆப், பிக்சல் ஆப் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்கலாம். இருந்தாலுமே இதுலயும் நமக்கு ரிப்பீட்டிவ் கண்டென்ட் வர வாய்ப்பு இருக்கு. உதாரணம் பாத்தீங்கன்னா இப்ப சர்ச் இமேஜ்மெண்ட் ஆப்ல நீங்க ஒரு குக்கிங்காக ஒரு தம்ப்நெயில் வந்து டவுன்லோட் பண்றீங்க. அந்த தம்ப்நெயில் வந்து ஒரு சிக்கன் பத்தி, சோ ஒரு சிக்கன் இமேஜ் நீங்க டவுன்லோட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த சிக்கன் இமேஜ் உங்களை போலவே பல பேர் டவுன்லோட் பண்ணிருப்பாங்க. ஏன்னா அது ஒரு பொதுவான பிளாட்ஃபார்ம். ஃப்ரீயா இருந்தாலுமே அது ஒரு பொதுவான பிளாட்ஃபார்ம். சோ இதுக்குதான் நான் சொன்னேன், கோவில் சர்ச்சு எல்லா இடமும் சரி ஒரு பொதுவான பிளாட்ஃபார்ம்ல நம்ம எடுக்கும் போது சின்ன சின்ன சேஞ்சஸ் ஏற்படுத்தி நமக்கு உண்டானதா மாத்தணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃப்ரீயா தான் இருக்கும், இருந்தாலுமே நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. அப்ப அதை ரிப்பீட்டா யூஸ் பண்ணுவாங்க. சோ உங்களை போலவே பல பேர் யூஸ் பண்ணுவாங்க. அதனால நீங்க தப்பு பண்ணலனாலுமே உங்களை மாதிரியே நிறைய பேர் யூஸ் பண்ணும் போது உங்களுக்கு ரிப்பீட்டிவ் கண்டென்ட் வரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது வரைக்கும் கிளியரா இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்க. கண்டிப்பா ரிப்பீட்டிவ் கண்டென்ட் நீங்க பண்ணா மட்டும்தான் வரும் கிடையாது. இப்போ பொதுவான பிளாட்ஃபார்ம்ல இமேஜ் சர்ச்மேன், நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நிறைய பொதுவான பிளாட்ஃபார்ம் இருக்கு. அதுல இருந்து யாராவது இமேஜ் எடுத்து வேற யாராவது யூஸ் பண்ணியிருந்தாலும், அதே போல நீங்க இமேஜ் எடுத்து நீங்க யூஸ் பண்ணியிருந்தாலும் ரிப்பீட்டிவ் கண்டென்ட். நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய ஓன் உழைப்பு இல்லைன்னா இந்த மாதிரி தான் ரிப்பீட்டிவ் கண்டென்ட் வந்து ரிஜெக்ட் ஆயிடும். நெக்ஸ்ட் அது மட்டும் இல்லை, சோ பாத்தீங்கன்னா ரிப்பீட்டட் கண்டென்ட்னா இதுதான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க பண்ணா மட்டும் தப்பு வராது. சோ நீங்க பொதுவான பிளாட்ஃபார்ம்ல எது எடுத்து போட்டாலும் அது கொஞ்சம் நீங்க கரெக்ஷன் பண்ணணும். ஃப்ரீயாவே இருந்தாலும் உங்களை போல பல பேர் எடுத்து யூஸ் பண்ணிருப்பாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களே அறியாம நிறைய வீடியோ நீங்க போட்டிருப்பீங்க. சோ அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இன்னும் சில உதாரணங்கள், இப்ப நீங்க குக்கிங் வீடியோன்னு எடுத்துக்கலாம், ரொம்ப ஈஸியா இருக்கும். அதே போல நீங்க எல்லா சேனலுக்குமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதே போலவே நீங்க எல்லா சேனலுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. குக்கிங் வீடியோன்னு பாத்தீங்கன்னா பிரியாணி டைப்ஸ் நிறைய இருக்கு. சோ நீங்க சிக்கன் ரெசிபிலே பாத்தீங்கன்னா பல டைப் இருக்கு. சோ நீங்க வாய்ஸ் ஓவர் கொடுக்காம ஃபேஸ் ரியாக்ஷன் காட்டாம சோ பிரியாணி செய்யறத மட்டும் நீங்க ரெகுலரா வீடியோ எடுத்து ஏதாவது மியூசிக் ஆட் பண்ணி போட்டீங்கன்னா அதுவும் ரிப்பீட்டட் கண்டென்ட்ல தான் வரும். அது மட்டும் இல்ல, நீங்க ரெகுலரா எங்கன்னா வாக் பண்ணிட்டு போனீங்கன்னா கண்டிப்பா அந்த வாக் பண்ணும்போது ரெகுலரா நீங்க வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணும்போது, அதாவது ஒரே பிளேசஸ் டார்கெட் பண்ணி நீங்க எந்த எடிட்டிங்கும் யூஸ் பண்ணாம அப்படியே போடும் போதும் ரிப்பீட்டட் கண்டென்ட் வரும். இப்போ உதாரணம் பாத்தீங்கன்னா நான் கூட ஒரே பேக்ரவுண்ட் வச்சுதான் வீடியோ எடுத்துக்கிறேன். இப்போ அதுக்கு ஒரு உதாரணம் பாத்தீங்கன்னா நான் கூட பாத்தீங்கன்னா இப்ப நான் என்னுடைய வீடியோல பேக் சைட்ல வந்து ஒரே ஸ்கிரீனை தான் யூஸ் பண்றேன். இருந்தாலுமே இந்த வீடியோக்குள்ள எத்தனை எடிட்டிங் இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் லெட்டர் இருக்கு, கை லோகோ இருக்கு, இமேஜ் இருக்கு, என்னுடைய வாய்ஸ் இருக்கு, என்னுடைய ஃபேஸ் இருக்கு. சோ வந்து ஒரே இடத்துல எடுத்தாலுமே நம்மளுடைய கண்டென்ட்டா மாத்தணும். உதாரணம் என்னுடைய வீடியோ கூட எடுத்துக்கோங்க. சோ இதெல்லாம் இருந்தா ரிப்பீட்டட் கண்டென்ட்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் ஆயிடும். சோ நல்லா புரிஞ்சுக்குங்க. இது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ நீங்க வியூஸ், சப்ஸ்கிரைபர், வாட்சர்ஸ் மட்டும் நம்மளுடைய மானிட்டைசேஷன் எய்ம் கிடையாது. சோ இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டாதான் மானிட்டைசேஷன் நமக்கு கிடைக்கும். இப்ப நீங்க குக்கிங் வீடியோன்னு எடுத்துக்கலாம், ரொம்ப ஈஸியா இருக்கும். அதே போல நீங்க எல்லா சேனலுக்குமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. குக்கிங் வீடியோன்னு பாத்தீங்கன்னா பிரியாணி டைப்ஸ் நிறைய இருக்கு. சோ நீங்க சிக்கன் ரெசிபிலே பாத்தீங்கன்னா பல டைப் இருக்கு. சோ நீங்க வாய்ஸ் ஓவர் கொடுக்காம ஃபேஸ் ரியாக்ஷன் காட்டாம சோ பிரியாணி செய்யறத மட்டும் நீங்க ரெகுலரா வீடியோ எடுத்து ஏதாவது மியூசிக் ஆட் பண்ணி போட்டீங்கன்னா அதுவும் ரிப்பீட்டட் கண்டென்ட்ல தான் வரும். அது மட்டும் இல்ல, நீங்க ரெகுலரா எங்கன்னா வாக் பண்ணிட்டு போனீங்கன்னா கண்டிப்பா அந்த வாக் பண்ணும்போது ரெகுலரா நீங்க வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணும்போது, அதாவது ஒரே பிளேசஸ் டார்கெட் பண்ணி நீங்க எந்த எடிட்டிங்கும் யூஸ் பண்ணாம அப்படியே போடும் போதும் ரிப்பீட்டட் கண்டென்ட் வரும். இப்போ உதாரணம் பாத்தீங்கன்னா நான் என்னுடைய வீடியோல பேக் சைட்ல வந்து ஒரே ஸ்கிரீனை தான் யூஸ் பண்றேன். இருந்தாலுமே இந்த வீடியோக்குள்ள எத்தனை எடிட்டிங் இருக்குன்னு பாருங்க.
ஃபர்ஸ்ட் லெட்டர் இருக்கு, கை லோகோ இருக்கு, இமேஜ் இருக்கு, என்னுடைய வாய்ஸ் இருக்கு, என்னுடைய ஃபேஸ் இருக்கு. சோ வந்து ஒரே இடத்துல எடுத்தாலுமே நம்மளுடைய கண்டென்ட்டா மாத்தணும். உதாரணம் என்னுடைய வீடியோ கூட எடுத்துக்கங்க, நல்லா புரிஞ்சுக்குங்க. இது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ நீங்க வியூஸ், சப்ஸ்கிரைபர், வாட்சர்ஸ் மட்டும் நம்மளுடைய மானிட்டைசேஷன் எய்ம் கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நீங்க ரிப்பீட்டட் கண்டென்ட்னா என்னன்னு பாத்தீங்க. சோ இதுக்கப்புறம் நம்ம இதை டச் பண்ண உடனே அடுத்த பேஜ் போகும். அது என்னன்னு பார்க்கலாம். அதுல ரெண்டு விஷயம் இருக்கு. இது பண்ணா நமக்கு டூ இதை பண்ணா நமக்கு மானிட்டைசேஷன் கிடைக்கும். do not இதை பண்ணா நமக்கு மானிட்டைசேஷன் கிடைக்காது. சோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப நம்ம டூல இருக்கிறதெல்லாம் பார்க்கலாம் வாங்க. உங்களுக்கு ரிஜெக்ட் ஆன இந்த இடத்த நீங்க டச் பண்ணுங்க, அடுத்த பேஜ் ஓபன் ஆகும். வந்து டூ சொல்லிடுறேன். இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இன்ட்ரோ. நான் இப்ப ஸ்டார்டிங்லயே எல்லாருக்கும் வணக்கம் அப்படின்னு சொல்றேன் இல்லைங்களா, இதை வந்து காமனா நம்ம எல்லா வீடியோலும் கொடுத்துக்கலாம். பினிஷிங்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பினிஷிங் இன்ட்ரோ வைப்போம். அதையும் நம்ம காமனா எல்லா வீடியோக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சோ அந்த மாதிரி இருந்தா அது ரிப்பீட்டட் கண்டென்ட்டா ஆகாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்லயே சொல்லிட்டேன், நீங்க தெரியாம உங்களுடைய வீடியோவை நீங்க திரும்ப திரும்ப அப்லோட் பண்ணீங்கன்னா அது ஒரு ரிப்பீட்டட் கண்டென்ட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பொதுவான இடத்துல இருந்து நீங்க எடுத்து யூஸ் பண்ற எல்லாமே ரிப்பீட்டட் கண்டென்ட்ல வரும். சோ இதை பத்தி எல்லாம் நீங்க ஸ்கிப் பண்ணாம பார்த்திருந்தா மட்டுமே தெரியும். சோ நீங்க ஸ்கிப் பண்ணாம ஃபர்ஸ்ட் இருந்தே பாருங்க, பார்க்காதவங்க. பாத்தீங்கன்னா செகண்ட் பாயிண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, எல்லா கண்டென்ட்லயுமே உங்களுக்கு கொஞ்சம் டிஃபர், அதாவது வித்தியாசம் தெரியணும், ஒரே மாதிரியா இருக்கக்கூடாது. சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா புரியும். சோ ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல நீங்க இதெல்லாம் பண்ணக்கூடாது. கண்டிப்பா நீங்க இதெல்லாமே கத்துக்கணும். சோ நீங்க மத்தவங்களுடைய ஷார்ட்ஸ் போடுறதா இருந்தாலுமே அது உங்களுடைய ஷார்ட்ஸா நீங்க கன்வெர்ட் பண்ணணும். அதாவது சின்ன சின்ன கிளிப்பை மட்டும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். சோ செகண்ட்ஸ்ல எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டு அது உங்களுடைய கண்டென்ட்டா நீங்க மாத்திக்கலாம். அப்ப வந்து ரிப்பீட்டிவ் கண்டென்ட் வராது. நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்ப நீங்க இந்த இடத்துல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். இப்ப நிறைய பேர் என்ன பண்றீங்கன்னா, வேற சோசியல் மீடியாவில இருந்து அதை சின்ன சின்னதா நீங்க ஒண்ணுமே பண்ண மாட்டிருக்கீங்க. உங்களுடைய பேரை போட்டு நீங்க அப்படியே அப்லோட் பண்றீங்க சில பேரு. சோ அந்த மாதிரி நீங்க அப்லோட் பண்ணும்போது ரிப்பீட்டட் கண்டென்ட்ல வரும். ஏன்னா உங்களை போலவே நிறைய பேர் எடுத்து யூஸ் பண்ணிருக்கலாம். சோ பொதுவான இடத்துல இருந்து நீங்க கண்டென்ட் எடுத்து உங்களுடைய சேனல்ல போடும்போது நிறைய சேஞ்சஸ் ஏற்படுத்தி சின்ன சின்ன கிளிப்பா மட்டும் தான் யூஸ் பண்ணணும். சோ இது மட்டும் இல்ல, ரிப்பீட்டட் கண்டென்ட் மட்டும் இல்ல, நிறைய ப்ராப்ளம் இருக்கு. சோ நான் தொடர்ந்து வீடியோ போடுறேன், கண்டிப்பா பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க டூல இருக்கிறது எல்லாமே பார்த்துட்டீங்க. சோ இப்ப டு நாட்ல இருக்கிறதையும் பாருங்க. சோ நான் சொல்றத நல்லா உன்னிப்பா கவனிங்க. டுநாட்ல என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஏதாவது வேற வெப்சைட்ல போட்டு உங்களுடைய வீடியோவை சப்ஸ்கிரைபர் இல்லைன்னா வாட்சர்ஸ் வாங்கி இருந்தீங்கன்னா அதுவும் ரிப்பீட்டட் கண்டென்ட்ல வரும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, நீங்க யூடியூப் மியூசிக் எடுத்து யூஸ் பண்ணியிருந்தாலுமே பரவாயில்ல, தொடர்ந்து உங்களுடைய வாய்ஸ் ஓவர் இல்லைன்னா உங்களுடைய ஃபேஸ் இல்லைன்னா அதுவும் ரிப்பீட்டட் கண்டென்ட்ல வரும். நெக்ஸ்ட் ஒரு சில சாங்ஸ் எல்லாம் எடுத்து சின்ன சின்னதா பிச்சு மாத்தி, அதாவது குட்டி குட்டியா கட் பண்ணி நீங்க அப்படியே போட்டாலும் அதுவும் ரிப்பீட்டட் கண்டென்ட்ல வரும். ஸோ நீங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க. இதுக்கு தான் நான் வந்து ஸ்டார்டிங்லயே நம்மளுடைய ஒரிஜினல் வாட்சவர்ஸ், ஒரிஜினல் சப்ஸ்கிரைபர் மட்டும்தான் பெஸ்ட்னு சொல்லியிருப்பேன். ஸோ இதனால எனக்கு நிறைய எதிர்ப்புகள் வருது. ஸோ உங்களுக்கு ரிப்பீட்டட் கண்டென்ட் சொல்லி ரிஜெக்ட் ஆன ஒரு சேனலை வச்சு ஏன் ரிஜெக்ட் ஆச்சு, ஸோ என்னெல்லாம் பண்ணனா நமக்கு ரிஜெக்ட் ஆகும்னு சொல்லிட்டு நான் இப்போ உங்களுக்கு வீடியோவே மேக் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நான் என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோலாம் நீங்க போயிட்டு பாருங்க, நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பேன். கண்டிப்பா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சோ டுநாட்ல இருக்கிறதையும் நீங்க பாத்துட்டீங்க. சோ இப்ப நீங்க நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கங்க. நீங்க டுநாட்ல ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லியிருப்பேன். என்ன சொல்லியிருப்பேன்னா, ஒரே சிஸ்டம்ல நம்மளுடைய வீடியோவை போட்டு ரிப்பீட்டா போட்டு வியூஸோ இல்ல வாட்சஸோ வாங்கியிருந்தா அதுவும் வந்து ரிப்பீட்டட் கண்டென்ட்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. சோ நான் லைவாவே ப்ரூஃப் காமிச்சிட்டேன். சோ இந்த ஒரு காரணத்தினால தான் நான் வந்து சிஸ்டம் மூலம் வாங்குற சப்ஸ்கிரைபர் அனைத்தும் வந்து ஃபேக் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். இது யாரையும் குறிப்பிடும் நோக்கம் இல்ல, யூடியூப் சைடே சொல்றாங்க, அதை தான் நான் உங்களுக்கு எடுத்து சொல்றேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடுச்சு அப்படின்னா நீங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எல்லாருமே யூடியூப்ல ஸ்டார்டிங்ல ஒண்ணுமே தெரியாது, நிறைய தப்புகளை பண்ணிட்டு உங்க சேனலே வந்து இந்த மாதிரி ரிப்பீட்டட் கண்டென்ட், ரீயூஸ்டு கண்டென்ட் பல விஷயங்களால ரிஜெக்ட் ஆயிடும். சோ இப்ப பாத்தீங்கன்னா, இது நம்ம எப்படி ரீஅப்பீல் பண்ணி நம்மளோட சேனலை திரும்ப வாங்குறதுன்னு பார்க்கலாம்.
இதுல 2 டைப் இருக்கு. சோ வாங்க இப்ப வீடியோக்குள்ள உள்ள டீப்பா நான் சொல்றேன். சோ இப்ப பாத்தீங்கன்னா ரிப்பீட்டட் கண்டென்ட் எப்படி சரி பண்ணுவது, அதாவது இப்ப பாத்தீங்கன்னா மானிட்டைசேஷன் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க அப்ளை பண்ணா அது ஒரு மாதிரியா வரும். இப்போ ஆல்ரெடி நீங்க ரன்னிங்ல சம்பாதிச்சுட்டு இருந்தா அது ஒரு மாதிரியான சொல்யூஷன் இருக்கு. இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ரிப்பீட்டட் கண்டென்ட் வந்தா நான் சொன்ன விஷயங்கள் ஏதாவது நீங்க பண்ணியிருந்தா அதை நீங்க டிலீட் பண்ணலாம், இல்லைன்னா நீங்க பிரைவேட்ல போடலாம். ஸோ இது எல்லாருமே புரிஞ்சுக்கோங்க. நீங்க ஒன்ஸ் அப்ளை பண்ணிட்டு பிரைவேட்ல இல்லைன்னா டிலீட் பண்ணா அதுக்கு வந்த வாட்சஸ் எல்லாம் டோட்டலா போயிடும். ஸோ நல்லா நீங்க கரெக்டா வாட்சஸை செட் பண்ணிட்டு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு அப்ளை பண்ணும்போது கேன்சல் ஆயிடுச்சுன்னா திரும்பவும் நீங்க ரீஅப்ளை பண்ணலாம். ஆனா ஆல்ரெடி அப்ளை பண்ணி நல்லா சம்பாதிச்சுட்டு இருக்கிற ஒரு சேனலுக்கு இந்த பிரச்சனை வந்தா என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அப்பீல், செகண்ட் பாத்தீங்கன்னா ரீஅப்ளை. இந்த அப்பீல் அவங்க என்ன பண்ணணும்னா இப்ப பாத்தீங்கன்னா நீங்க மானிட்டைசேஷன் ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்ணும்போது கேன்சல் ஆனாலும் சரி, இல்ல நீங்க ரன்னிங்ல போயிட்டு இருக்கும் போது கேன்சல் ஆனாலும் சரி, சோ நீங்க அப்பீல் பண்ணும்போது எந்த வித டிலீட்டும் எந்த வித பிரைவேட் ஆப்ஷனும் யூஸ் பண்ணக்கூடாது. சோ நீங்க அப்படியே தான் அப்பீல் பண்ணணும். சோ அப்பீல் பண்றதுக்கான வீடியோவை எப்படி ரெடி பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 30 செகண்ட்ஸ்க்கு உங்களுடைய சேனல் URL ஷோ ஆகுற மாதிரி நீங்க வீடியோ எடுக்கணும். நெக்ஸ்ட் நான் ஓனா தான் மேக் பண்றேன். நான் எந்த சோசியல் மீடியால இருந்தும் நான் ஒரு வீடியோ கூட எடுத்து போடல. சோ நீங்க எனக்கு தவறுதலா மானிட்டைசேஷனை கேன்சல் பண்ணிருக்கீங்க. நீங்க பிரசண்டா போட்ட வீடியோ நல்ல ஐப்ல போன வீடியோ ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் காட்டணும். சோ இங்க பாருங்க, நான் வெவ்வேறு கண்டென்ட்டை தான் போட்டுட்டு வரேன். நான் எந்தவித மற்றவர்கள் கண்டென்ட்டை யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு வீடியோ கிரியேட் பண்ணணும். இது உண்மையா மட்டும்தான் இருக்கணும். ஒருவேளை நீங்க இமேஜ் எடுத்து யூஸ் பண்ணி இருந்தா கூட இது ரிஜெக்ட் ஆயிடும். உண்மையா இருந்தா செக் பண்ணிட்டு அவங்க அப்ரூவல் கொடுத்துருவாங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. சோ இப்படி ரெடி பண்ண வீடியோவை நீங்க உங்களுடைய யூடியூப்லயே அன்லிஸ்டல் அப்லோட் பண்ணி அதனுடைய URL காப்பி பண்ணி இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் நீங்க மேல தள்ளுங்க, லாஸ்டா பாருங்க, இந்த இடத்துல எடுத்துட்டு பேஸ்ட் பண்ணீங்கன்னா நீங்க அப்பீல் கொடுக்கலாம். சோ இப்ப நீங்க ஒரு வீடியோ கிரியேட் பண்ணீங்க பாத்தீங்களா, அந்த வீடியோ இங்கிலீஷ்ல மட்டும்தான் இருக்கணும். தமிழ் லாங்குவேஜ் யூடியூப்க்கு சப்போர்ட் ஆகாது. சோ இங்கிலீஷ்ல வீடியோ எப்படி ரெடி பண்றதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ லாஸ்ட்ல நான் உங்களுக்கு சொல்றேன். கண்டிப்பா இந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க அப்பீல இந்த மாதிரி தான் பண்ணணும். சோ ஒருவேளை நீங்க அப்பீல மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ரீஅப்ளை பண்ணுங்க. சோ வாங்க இப்ப ரீஅப்ளை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். செகண்ட் ஆப்ஷன் இது என்னன்னா, நீங்க அப்ளை பண்ணணும். இதுக்கு முன்னாடி நீங்க அப்பீல், அதாவது நீங்க எந்த வீடியோவும் டிலீட் பண்ணாம அப்பீல் பண்ற ஆப்ஷன்ல அப்பீல் பண்ணணும். சோ நீங்க செகண்ட் ஆப்ஷன்ல உங்க மேல இருக்கிற தப்பெல்லாம் நீங்க கரெக்ட் பண்ணணும். சோ நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன் பாத்தீங்களா, சில விஷயங்கள் டு நாட் பண்ணக்கூடாது, இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் சொல்லியிருப்பேன். சோ நீங்க அதெல்லாம் கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயங்கள்லாம் இருந்தா டிலீட் பண்ணிட்டு உங்களுடைய வாட்சர்ஸ் கரெக்டா இருக்கான்னு பார்க்கணும். உங்களுடைய சப்ஸ்கிரைபர் 1000க்கு மேல இருக்கான்னு பார்க்கணும். நெக்ஸ்ட் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் பண்ணி இருக்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்க மேல ஒரு கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் கூட இருக்க கூடாது. அப்படி இல்லாம இருந்தா நீங்க அடுத்த 30 நாளுக்குள்ளவே இந்த இடத்துல அப்ளை அந்த பட்டன் ப்ளூ கலர்ல மாறிடும். சோ அப்படி ப்ளூ கலர்ல மாறிடுச்சுன்னா நீங்க அப்ளை பண்ணலாம். ஒருவேளை நீங்க நான் சொன்ன எந்த விஷயத்தையுமே நீங்க பண்ணாம ப்ளூ கலர்ல மாறின உடனே நீங்க அவசரப்பட்டு அப்ளை பண்ணீங்கன்னா திருப்பியும் ரிப்பீட்டட் கண்டென்ட், ரீயூஸ்டு கண்டென்ட் இதே போலதான் வரும். சோ அந்த டைம்ல என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா 3 மாசத்துக்கு உங்களுடைய சேனலை தள்ளி வச்சிருவாங்க. சோ நீங்க 3 மாசத்துல நான் சொன்ன விஷயங்கள் ரிப்பீட்டா ஏதாவது நீங்க பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பா டெலீட் பண்ணிட்டு கரெக்டான வாட்சர்ஸை நீங்க கொண்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் நீங்க அப்ளை பண்ணுங்க. சோ நான் சொன்ன விஷயத்தெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இதுதான் யூடியூப் ஹெல்பேஜ்ல சொல்லியிருக்காங்க. சோ நான் யூடியூப் ஹெல்பேஜ்ல இருந்ததை எடுத்து ஒவ்வொரு விஷயத்தையும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். சோ கண்டிப்பா பாருங்க.
நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த வீடியோவை கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. இது வந்து ரிப்பீட்டட் கண்டென்ட் வந்துருச்சு, மானிடைசேஷன் கேன்சல் ஆயிடுச்சு, அவங்க மட்டும் தான் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. சோ வராதுக்கு முன்னாடியே தப்பு என்னென்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி கேளுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இந்த ரீஅப்ளை பண்ணியும் உங்களுடைய மானிடைசேஷன் கேன்சல் ஆயிடுச்சுன்னா திரும்பவும் 3 மந்த் நீங்க வெயிட் பண்ணணும். ஸோ நீங்க 3 மந்த் வெயிட் பண்ணி உங்களுடைய சேனல்ல இருக்கிற எல்லா ரிப்பீட்டட் கண்டென்ட் எல்லாமே நீங்க கிளியர் பண்ணணும். ஸோ இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பாருங்க. 1க்கு 2 முறை கூட பார்க்கலாம். ஏன்னா மானிடைசேஷன் ஆனவங்களுக்கு இந்த பிரச்சனை வரும், ஆகாதவங்களும் இந்த பிரச்சனை வரக்கூடாதுன்னா நீங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஸோ சேனல் க்ரோ ஆக வியூஸ், சப்ஸ்கிரைபர், வாட்ச் ஹவர்ஸ் மட்டும் இம்பார்ட்டன்ட் கிடையாது. நான் சொன்ன இத்தனையும் இம்பார்ட்டன்ட். சோ நீங்க கண்டிப்பா கெட்ட விஷயங்கள் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கங்க, நல்ல விஷயங்கள் தானாவே நடக்கும். சோ கண்டிப்பா இந்த வீடியோவை பாருங்க. இது மட்டும் இல்ல, அடுத்தடுத்து ரீயூஸ்டு கண்டென்ட்னா என்ன, சஸ்பெண்டட் கண்டென்ட்னா என்ன, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிஃபெக்டிவ் பிராக்டிஸ்னா என்ன, இத பத்தி எல்லாம் அப்கமிங் வீடியோ வந்துட்டே இருக்கு. அது மட்டும் இல்ல, நிறைய பேர் டவுட் கேட்டிருக்கீங்க. வீடியோ ரெடியா தான் இருக்கு. நான் வந்து 1 by 1 அப்லோட் பண்றேன். சோ நம்ம அப்லோட் பண்ற எல்லா வீடியோவுமே எல்லாருக்குமே யூஸ் ஆகும். கண்டிப்பா நியூவா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ற அனைவருமே என்னுடைய பிளேலிஸ்ட போயிட்டு பாருங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ 2025ல ஒரு நியூ சேனலை ஸ்டார்ட் பண்ணி எப்படி ப்ராப்பரா கைட் பண்றதுன்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். சோ கண்டிப்பா பாருங்க. அந்த மாதிரி நான் கைட் பண்ணி என்னுடைய சேனலை 3 மாசத்துல நான் மானிடைசேஷன் வாங்கிட்டேன். சோ நான் பண்ண ட்ரிப் அண்ட் ட்ரிக்ஸை நீங்களும் யூஸ் பண்ணி உங்களுடைய சேனலை மானிடைசேஷன் பண்ணுங்க. சோ இது மட்டும் இல்ல, நிறைய வீடியோஸ் வருது. உங்களுக்கு ஏதாவது டவுட்டா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா வீடியோ ரெடி பண்றேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. எல்லாரும் கேட்ட கமெண்ட்ஸ்க்கும் வீடியோ ரெடி ஆயிட்டு இருக்கு. ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். பாத்தீங்கன்னா நான் இந்த வீடியோல இடையில ஒரு டிப்ஸ் சொல்றேன்னு சொல்லியிருப்பேன். அதாவது பண்ணும்போது நீங்க ஒரு வீடியோ கிரியேட் பண்ணணும் 5 நிமிஷத்துக்குள்ளார. சோ அது இங்கிலீஷ்ல தான் இருக்கணும்னு சொல்லியிருப்பேன். சோ அந்த இங்கிலீஷ்ல நீங்க வீடியோ எப்படி ரெடி பண்றீங்கன்னா, நான் சொல்ல போற விஷயம் இங்கிலீஷ் தெரியாதவங்களுக்கு கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து கூகுள் டிரான்ஸ்லேட் போட்டிருக்கேன். சோ இதை நான் டச் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நிறைய இருக்கு. இதை பத்தி நான் தனியா போடுறேன். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஏதாவது இங்கிலீஷ்ல இமேஜ் இருந்தா இந்த இமேஜ் டச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பிரவுசர் யுவர் ஃபைல்ஸ் இருக்கும், இதை நீங்க டச் பண்ணுங்க. இப்போ நீங்க ஏதாவது இங்கிலீஷ்ல ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கீங்க பாத்தீங்களா, அந்த இமேஜ் உள்ள கொண்டுட்டு வாங்க. இப்ப பாத்தீங்கன்னா மானிடைசேஷன் ரிஜெக்ட் ஆச்சு பாத்தீங்களா, ரிப்பீட்டட் கண்டென்ட் சொல்லிட்டு அந்த பேஜ் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன். சோ நான் அதை உள்ள கொண்டுட்டு வந்துட்டேன். இப்ப பாருங்க, இந்த இடத்துல வந்துருச்சு. இந்த இடத்துல தமிழ்னு இருக்கு, இதை நீங்க டச் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இங்க உங்களுடைய லாங்குவேஜ் நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இது தமிழ் மட்டும் இல்ல, எல்லா லாங்குவேஜும் இருக்கும். சோ நீங்க வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. நான் தமிழ் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்ப பாருங்க, நான் போட்ட பேஜ் வந்து அப்படியே தமிழ்ல கன்வெர்ட் ஆயிடுச்சு. சோ உங்களுக்கு எந்த டவுட்டா இருந்தாலும் இந்த மாதிரி தமிழ்ல கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல இருந்து தமிழ்ல கன்வெர்ட் பண்ணிருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு தமிழ்ல நீங்க என்ன சொல்றீங்களோ அதை அழகா எழுதிட்டு இங்கிலீஷ்ல கன்வெர்ட் பண்ணிட்டு அதை அப்படியே நீங்க மனப்பாடம் பண்ணி ஒரு 5 நிமிஷம் வீடியோவை கிரியேட் பண்ணி அப்பீல் பண்ணுங்க. சோ இதை விட ஈஸியான ட்ரிக்ஸ் யாரும் உங்களுக்கு சொல்லி தர மாட்டாங்க. சோ கண்டிப்பா நம்ம சேனல்ல நிறைய வீடியோ டேக்கு டே வந்து போட்டுட்டே இருக்கும். கண்டிப்பா பாருங்க. இந்த இடத்துல இந்த ஏரோ மார்க்கை டச் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க.